அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வேலியிருக்க பைமை சேனலில் நம்ம பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருளால் பல்வேறு காலங்களில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, தற்போது வைத்துள்ள பொருளால் இனி வருகின்ற காலங்களில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் என்ன, நீங்கள் எந்தெந்த விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும், மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா, விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை. கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா, கலசர ஸ்தானத்தில் சுக்கிரனு, அஷ்டம ஸ்தானத்தில் சூரியன், குரு பாக்கியஸ்தானத்தில் புதன்னு, தொழில்ஸ்தானத்தில் செவ்வாய்னு, கேது சுகஸ்தானத்தில் சனின்னு, ராகுன்னு கிரகநிலைகள் வளம் வரப்போகுதுங்க. 2ஆம் தேதியில் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற ஆரம்பிக்குது. 3ஆம் தேதியில இருந்து பாக்கியஸ்தானத்தில் புதன் வக்ரம் பெற ஆரம்பிக்குது. 17ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா அஷ்டம ஸ்தானத்தில் இருந்து சூரியன் பாக்கியஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. 17ஆம் தேதியில் புதன் பகவானுமே பாக்கியஸ்தானத்தில் இருந்து அஷ்டம ஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கலசர ஸ்தானத்தில் இருந்து சுக்கிரனோ அஷ்டம ஸ்தானத்துக்கு மாறுகிறாருங்க. 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலங்கள் என்னென்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா கடக ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவானும் சிம்ம ராசிக்கு பிரவேசமாயிருக்காரு. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு பிறகு தாங்க மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு வராரு. கன்னியில் செவ்வாய்னு, கும்பத்தில் ராகுன்னு, மீனத்தில் சனி பகவான்னு வக்கரமாக இருக்க போகுது. அந்த வகையில் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, தெய்வ வழிபாடுகள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம். உங்கள் ராசிக்கு நல்ல லாபம் தாங்க தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தாங்க இது. பூமி லாபம், சகோதர லாபம்னு வாழ்க்கையில் நிறைய விதமான லாபங்களை நீங்கள் பெற போகிறீங்க. வெற்றியை நோக்கிய பயணிக்கக்கூடிய ஒரு காலம் தாங்க இது. செவ்வாயும் 11ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதால் இனி வெற்றியை நோக்கி பயணிப்பீங்க. அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைத்திடுங்க. மூத்த சகோதரருடன் உதவிகள் செய்வீங்க. கணவருக்கு உங்களுடைய பெரிய பங்களிப்பு இருக்கும். குரு பகவானும் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதால், 7ஆம் இடத்துல அதிபதியும் அமர்ந்திருப்பதால் சிலருக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்படலாம். திருமணமான இளம் தம்பதிகள் பிரிவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒருவர் விட்டு கொடுத்து போவது ரொம்பவே நல்லது. அஷ்டமத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதானோ அவ்வளவு நல்லதில்லைங்க. கணவன் மனைவிக்குள்ள ஈகோ உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரே ஒருவர் தூண்டிட்டாலும் வாய்ப்புள்ளதால் மிகவும் கவனமாக இருங்க. உங்களுடைய பிரச்சனைகளை 3வது நபரிடம் சொல்வதை தவிர்த்திடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மற்றவரை உங்கள் உறவுகளுக்கு இடையே அனுமதிக்காதீங்க. 2ஆம் இடத்தை குருவும் சுக்கிரனும் பார்ப்பது உங்களுக்கான காசு பண வரவை உண்டாக்கிடும். அதிர்ஷ்டவசமான வாய்ப்புகள் சிலருக்கு வரப்போகுது. சனியும் 5ஆம் இடத்துல வக்கரப்பட்டு இருப்பதாலையும் காதல் திருமணங்கள் நடக்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க. காதலில் பிரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதான். 10, 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பொறுத்தவரை தடைகள் வரலாம். குலதெய்வத்தை வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. செவ்வாயும் 11ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதால் நீங்கள் எதிரிகளால் தொந்தரவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. லாபமும் ஏற்படுங்க. உங்களுக்கு கெடுதல் நினைப்பவங்களை நன்மைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. திருமண வாழ்க்கையில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. தொலைதூர பயணங்களை மேற்கொள்ளும் போது நீங்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்துக்கோங்க. உடைமைகளை, நகைகளை, சுய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வது ரொம்பவே நல்லது. சூரிய பகவானம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ஆட்சியாக வருவதால் அரசாங்க வேலை, அதிகார வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்ங்க. மூத்த சகோதரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களை உங்களுக்கான யோகம் ஏற்பட்டிருக்கு. சிலருக்கு திடீரென வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரப்போகுது. வெளிமாநிலங்களை நீங்கள் குடிபெயரக்கூடிய அமைப்போ, வெளி மாநிலங்களை நீங்கள் வேலை செல்லக்கூடிய அமைப்பு வருவதற்கான சூழ்நிலை இருக்குது. நிறைய வெற்றிகள் வாழ்க்கையில் சேர நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கான நன்மைகளை தேடி தந்துடுங்க. திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது உங்களுக்கான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தேடித்தரும். திருச்செந்தூருக்கு சென்று வதன ஆரம்பத்துறையின்னு கூடக்கூடிய கடலில் குளித்துட்டு 4 கிணற்றில் குளிக்கணும். பின்னர் தான் நீங்கள் புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு கோவிலுக்குள்ளே போய் முருகப்பெருமானை மனதார வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் ரொம்பவே நல்லதுங்க. மேலும் நீங்கள் முருகப்பெருமானுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க ஒரு வழியினை ஏற்படுத்தி தருவார்.
தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரை தொழில் செய்பவங்களுக்கோ கடந்த காலத்தை விட வளர்ச்சி விகிதம் அதிகரித்திடுங்க. லாபம் கூடுதலாக இருக்க போகுது. புதிய தொழிலாள அனுகூலம் ஏற்பட்டிருக்கு. எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கிடுங்க. கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்களால் பொருளாதார லாபம் கிடைக்க போகுது. எதிர்பார்த்திருந்த வெற்றி வாய்ப்புகள் கிட்ட பாராட்டுகள் அதிகப்படியாக பெற போறீங்க. அரசியல்வாதிகளுக்கும் சமூக நல ஆர்வலர்களுக்கும் சிறப்பான ஒரு காலம் தாங்க இருந்து. முயற்சிகளாக உங்களுக்கான வெற்றி கிடைத்திடும். வழக்கு விவகாரங்களாக சாதகமாக அமைய போது கைவிட்டு போன சொத்துக்கள் மீண்டும் உங்களுக்கு வந்து சேரும். பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைத்திருக்கு. மாணவர்களுக்கு அனுகூலமாக இருக்க போகுது. நல்ல மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைத்திடுங்க. எந்த ஒரு காரணத்தாலையும் நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வதாக இருந்தால் அதை தவிர்த்துடுங்க. கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் பெருகலாம். உத்தியோகத்தில் பார்ப்பவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. கோரிக்கைகள் ஒப்பந்தங்கள் நிறைவேறக்கூடியதாக இருக்குது. உடன் பணி செய்வோருடன் மேலதிகாரிகளுடன் மிகுந்த நல்ல பெயர் நீங்கள் பெற போகிறீங்க. மேலும் இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ராசியை பார்க்கிறாரு. மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு தரப்போகிறாரு. மதிப்பு மரியாதை கூடி செல்வாக்கு அதிகரித்திடுங்க. முயற்சிகளை சிறு சிறு தடைகள் வரலாம். உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தினர் புரிந்து கொண்டு அனுசரி நடந்து கொள்வாங்க. தடைகள் முறியடித்து நீங்கள் காரிய வெற்றி காண போகிறீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகிட போகுது. எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா நற்பலங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலம் தாங்க இது. வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம். மனதுக்கு பிடித்தமான காரியங்களை நீங்கள் செய்து மன நிறைவடைவீங்க. உங்களது செயல்களை மற்றவங்க பாராட்ட போகிறாங்க. முக்கிய நபர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைத்திடும். சுய நம்பிக்கை அதிகரிக்க போகுது. வேலை தேடிக்கொண்டு இருப்பவங்களுக்கு உத்தியோகம் கிடைத்திடுங்க. மனதில் இருந்த கவலைகள் நீங்கி அலுவலக வேலைகளை நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க. முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்ட இருப்பவங்களுக்கு எதிர்பாராத வளர்ச்சி காண்பீங்க. மனதில் தைரியம் கூடிடும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கிடும். நீங்கள் கூறும் வார்த்தைகளுக்கு மதிப்பு உண்டாகிடுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை இன்னும் ஒரு காலம் அப்படிதான் இருக்கும். ஆன்மீக பயணங்கள் செல்ல நேரிடலாம். குழந்தைகளால் பெருமை பெறுவீங்க. பெண்களுக்கு சுய நம்பிக்கை அதிகரித்திடும். கலைத்துறையினர் பொறுத்தவரை எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைத்திடுங்க. அரசியல் துறையினருக்கு மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் நிகழும். மாணவர்களுக்கு உங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைத்திடுங்க. இந்த மாதம் பொறுத்தவரை விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கோ. உங்களுக்கான அமைதியும் ஏற்படுத்தி தரும். மன அமைதியுடன் காணப்படுவீங்க. வெளியூர் வெளிநாடு சென்று பணிபுரிய விருப்பம் உள்ளவங்களுக்கு விருப்பம் நிறைவேறப் போகுது. எதிர்பாராத உதவிகள் கிடைக்க பெறுவதால் பணவரவுகளுக்கு தேவைக்கேற்றபடி இருக்கும். கடன்களுக்கு படிப்படியாக நீங்கள் கட்டி முடிக்க போகிறீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு பணவரவு அதிகரித்திடுங்க. உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்திவிடுங்க. தாமாகவே விலகி செல்வாங்க. தொழில் வியாபாரம் போட்டிகள் நீங்கி நன்கு நடக்க போகுது. உங்களது வியாபாரத்திற்கு பக்கபலமாக ஒருவரது உதவி கிடைத்திடுங்க. முக்கிய பொறுப்புகளை இருப்பவங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சாதுரியமான பேச்சாளர் மேல் அதிகாரியுடைய கட்டளைகளை நிறைவேற்றி முடிப்பீங்க. உங்களுக்கான பாராட்டு கிடைக்குமா? அனுசி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பொறுத்தவரை வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பிள்ளைகளுடைய நலனுக்காக பாடுபட போகிறீங்க. விருந்தினர் வருகை இருக்கும். தடைப்பட்டு வந்த திருமண காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. குடும்பத்தில் வீண் விவாதங்கள் தோன்றலாம். கவனமாக இருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து விட அனைத்து உதவிகளும் கிடைத்திடும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள சரளமான நிலை இருக்கும். முடிந்தவரை பெரிய தொகையை பிறருக்கு கடனாக கொடுப்பதை தவிர்த்துடுங்க. கேட்ட நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை இந்த மாதத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தலாம். குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அடிக்கடி உடல்நிலை பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தூக்கமின்மை, உடல்நிலை சோர்வு, ஞாபக மறதி, மந்தமான நிலையில் காணப்படுவீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலும் சாதுரியமான பேச்சால் உங்களுக்கான ஆதாயம் உண்டாக இருக்குது. பணவரத்து கூட போகுது. காரிய தடைகள் நீங்கிடுங்க. செல்வம் சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். செல்வாக்கு உயரப்போகுது. வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே கைக்கூடி வரும். நெருக்கமானவருடன் நீங்கள் மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்க போறீங்க. லாபாதிபதி புதன் ஜீவன ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால பணப்புழக்கம் பார்த்தீங்கன்னா அதிகரித்திடுங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு புதிய ஏஜென்சி கிடைத்திடும்.
தொழிலை விரைவு செய்யக்கூடிய முயற்சி வெற்றியாகிடும். எதிர்ப்பு போட்டி என நிலையெல்லாம் மாறப்போகுது. ராஜகிரகமான சூரியனும் ஜீவஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் அரசு வழியில் சலுகை அனுமதி கிடைத்திடுங்க. பணிபுரியும் இடத்துல ஏற்பட்ட நெருக்கடி முடிவிற்கு வரப்போகுது. பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைத்திடும். வேலை தேடி வந்தவங்களுக்கு முயற்சி வெற்றியாகிடும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாக இருக்க போகுது. வர வேண்டிய பணம் வந்து சேரப்போகுது. நீண்ட இடைவேளைக்கு பின் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் வசந்த காலமாக அமைய போகுது. இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் வேலை இருக்க பயமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.